இன்னைக்கு நம்ம சென்னைக்கும் கொல்கட்டாக்கும், அதாவது இது 3வது மேட்ச்சுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் ஓப்பன் பண்ணோம் 2010 ஐபிஎல். இதோ நான் சொன்ன மாதிரி சென்னைக்கும் கொல்கட்டாக்கும் 2 மேட்ச் நம்ம விளையாண்டோம். 2லேயும் நம்ம தான் ஜெயித்தோம். ஓகே, இது 3rd மேட்ச்சு. இங்கே பாருங்கள், மும்பை எப்படி செகண்ட் வந்தது. ஓகே, நம்ம டெல்லிக்கு அப்புறம் விளையாண்டுன்னு டெல்லி ஒரு ஜெயிச்சோம்ல, அதுக்கு அடுத்த மேட்ச்சே மும்பை தான். ஓகே, அதனால மும்பை செகண்ட் வந்திருக்கு. ஓகே, வாங்க இந்த மேட்ச் விளாட்லாம். எல்லோரும் கரெக்டாக தான் இருக்காங்க. இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, யாராக இருக்காங்க? கணபதி, அவங்கள யாருக்கலாம்? மார்க்கலுக்கு பர்ரா. ஓகே, இது மட்டும் போதும். லண்டன், சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாமே 20% தான். ஆனால் அதுக்கு டைமண்ட்ஸ் குடிக்கணும், அதனால தான் பிரச்சனை. இதுக்கு தான் ஆட் பார்க்கணும். ஓகே, இப்போது இந்த மேட்ச் கொல்கட்டாவில் நடக்க போகுது. ராத்திரி முறை போட்டுக்கலாம், கொல்கட்டாவில் வைக்கலாம். த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் நவ். டாஸ் டைம். கொல்கட்டா ஸ்பின் பண்ணியிருக்காங்க, நம்ம டெய்ல்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். We won the toss and bowl சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு. அதாவது கொல்கட்டா இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவாங்க. ஓகே, டீம்லாம் நல்லா இருக்குது. சூரஜ் கங்குலி அங்கே அவங்க கேப்டனு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு எப்பவும் போல் பவுலிங்கர்கிட்டே கொடுப்போம். அவங்க இந்த சீசன் ரொம்ப நல்லா பவுலிங் பண்ணியிருக்காங்க. ஹோஜ் அவங்கள்ட்ட. ஓகே, ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்டாக்கிங் 2ல் இருக்குது, அட்டாக்கிங் 1ல் இருக்கணும். பவர் பிளேனா ஒரு யார்க்கர். ஃபஸ்ட்டு போல் யார்க்கர் வேண்டான்னு நினைக்கிறேன், ஸ்லாட்டில் வைப்போம். அவுட் எங்களுக்கலாம். ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த மேட்ச். ஃபஸ்ட்டு பால். ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பால். ஸ்டெம்ப் யார்க்கர் வச்சுருந்தா ஸ்டெம்ப் தெரிச்சிருக்கோம், ஏன்னா பின்னாடி வச்சுருக்காங்கல்ல, அதனால். ஓகே, இப்போ நம்ம காலில் வைப்போம். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி தட்டி விட்டுருக்காங்க. நான் நினச்சேன் அந்த லெக் சைடு இருக்கிற லெக் சைடில் ஷார்ட் அடிப்பாங்கன்னு நினச்சேன். சரி விடுங்க. இப்போ திவாரி வந்திருக்காங்க, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 3rd பால் ஆஃப் பாலிங்கர், ஃபஸ்ட் ஓவர். ஒரு பவுன்சர் போடுவோம். இது ஒரு ஸ்லோ பால் போடுவோம். ஓகே, தூக்கி விடல, சைடு எட்ஜ் ஆகி டாட் பால். ஓகே, இது 4th பால். என்ன ஆக்க போகுதுன்னு தெரியல. ஒரு யார்க்கர் வைப்போம், இன்ஸ்விங் வைக்கலாம். இது கண்டிப்பாக தூக்கி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுவும் நான் சொன்ன மாதிரியே வச்சாங்க. அண்ட் டைரக்ட் கேட்ச். என்ன ஒரு கேட்ச். நம்பர் 2 யார்? நம்பர் 2 யாருமே இல்லையே. நம்பர் 2 யாருன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கேட்ச் வந்து திவாரி அவுட்டு. அப்புறங்க ஸ்ட்ரெயிட்டாக யார்க்கர் போட்டோம், மேலே தூக்கி வச்சாங்க, டைரெக்டாக கேட்ச். இப்போ கேப்டன் இருக்காங்க, சூரஜ் கங்குலி. ஓகே, ஒரு ரன்னுக்கு ஒரு விக்கெட். என்ன ஒரு பவுலிங் இந்த பவுலர் டர்ண்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆஸ்திரேலியா பவுலர்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மூஞ்சியை பார்த்தா வெள்ளை கலரில் இருக்குது, அதனால தான் சொன்னேன். ஓகே, ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால். ஓகே, இது கடைசி பால். இது ஒரு யார்க்கரை வச்சு முடிப்போம் இந்த கடைசி பாலை. 2 ரன்னு. ஃபஸ்ட் ஓவர் என்ன ஓவர், எப்பா 2 ரன்னுக்கு ஒரு விக்கெட்டு. ஓகே, ஒரு வழியாக பவர் பிளே முடிச்சாச்சு. பவர் பிளே முடியும் போது 55 ரன்ஸுக்கு 3 விக்கெட்டு. உங்களுக்கு காட்டுறேன் அந்த 2 விக்கெட்டை. 2மே கேட்ச் தான், ஒன்று கூட போல்டு இல்லை. இன்னும் தூக்கி வச்சுருக்காங்க. பவர் பிளே முடிஞ்சோன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அங்கிளை கொண்டு வந்தேன். ஃபஸ்ட்டு பாலே அட்டாக் பண்ணியிருக்காங்க.
ஓ நோ பால் வேறையா இது? ஓ சுரேஷ் ரெய்னாவை கொண்டு வந்திருக்கான் போல். நோ பால் எப்படி நோ பாலு தெரியல. சரி ஓகே விடுங்க. தூக்கி வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பவுண்ட்ரி, நோ பாலையும் ஒரு பவுண்ட்ரி, ஃப்ரீ ஹிட்லையும் ஒரு பவுண்ட்ரி. இப்போ 9 ரன்ஸ் 2 balls-ல் 64 வந்துட்டாங்க. 55ல் இருந்தவங்க 64க்கு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் முடியுமோ 70 தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு பவுண்ட்ரி 70 என்ன 70 80 தாண்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பால் தான் மூஞ்சிருக்கு. நோ பால் கணக்கு இல்லைல்ல. ஓகே ஸ்லோவாக யார்கர் வச்சா விக்கெட் விளாடுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ரன் ஓடி இருக்காங்க தட்டி விட்டு. இப்போது பார்த்தீங்கன்னா சூரஜ் கங்குலி 50 வச்சுருக்காங்க. அதாவது 6 4 3 6 இதை கணக்கு பண்ணாலே 30 தாண்டிடுதே. ஓகே இது யார்கர் வைப்போம், டாப் ஸ்பின் போடுவோம். இதை ஸ்ட்ரெயிட்டாக பவுலரையும் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இதில் ஒரு ரன் ஓடிட்டாங்க பாருங்கள். ஓகே ஸ்டம்பிங்க்கு கேட்டிருக்காங்க, அம்பையர் நோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 70 ரன் இப்போவே அண்டாச்சு. இதுவும் ஒரு யார்கரே வைப்போம். ஸ்பின்னர்ஸுக்குலாம் யார்கர் வந்தால் ஸ்லோவாக போகல, அவங்க மிஸ் பண்ணால் டைரெக்டாக ஸ்டம்பில் தான் போடும். தூக்கி வச்சுருக்காங்க. கேட்சா எங்கேயும் போயிருக்கு இந்த சிக்ஸர். எனக்கு தெரிஞ்சு இது 80 மீட்டருக்கு மேலே இருக்கும். இனி நம்ம இது வச்சு யூஸ் இல்லை, அதனால் நம்ம கொஞ்சம் வைடர் யார்கரா போடுவோம். இதையும் இதை ஒன்றும் சொல்ல முடியல. 80 ரன்ஸ் வந்துட்டாங்க. 24 பால்ஸுக்கு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்பு. என்ன ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ஓகே இப்போ நம்ம லாஸ்ட் ஓவருக்கு போகலாம். இந்த ஒரே ஒரு பால் தான் ஸ்டெம்ப்பு கிட்டே போட்டுருக்கேன். ஓகே லாஸ்ட் ஓவர் போய்க்கு நான் காட்டுறேன். ஹலோ காய்ஸ், இப்போ லாஸ்ட் ஓவர் வந்தாச்சு. லாஸ்ட் ஓவரில் 176 for 5, 2 விக்கெட்டாக ஒன்று இருக்குது. 176 வச்சுட்டாங்க கொல்கட்டா. இந்த லாஸ்ட் ஓவர் என்னடான்னு ஆக்க போகுதோ. லாஸ்ட் ஓவர் ஸ்பின்னு கொண்டாண்டா அடிப்பாங்க, ஆனால் நம்மகிட்ட ஸ்பின்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எல்லாருக்கும் 4 ஓவர் கூட்டாச்சு. அதனால் ஸ்பின்னர் தான். எனக்கு தெரிஞ்சு இது பிக் ஓவராக இருக்க போகுது. ஓகே ஸ்லாட்டில் வைப்போம், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம். நான் மேனுவல் ஃபீல்டிங் வச்சுருக்கேன், அதனால் எங்கே போனாலும் கேட்ச் கேட்ச் கேட்ச். நான் சொன்னோன்னே ஒரு கேட்ச் பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஜக்லிங் பண்ணி தான் பிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பால் அதுவும் ஸ்பின்னர் விட்டுருக்காங்க விக்கெட்டு. கணபதி அவங்க விட்டுருக்காங்க கவாஸ்கரை. 9 ரன்ஸ்க்கு 10 balls, அதாவது 10th பாலில் விக்கெட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போட்டாங்க. பின்னாடி இருக்கிற ஃபீல்டர் வச்சாங்க, பின்னாடி வச்சாலும் கேட்ச் பிடிப்பாங்க. நீங்கள் ஃபீல்டிங் செட்டப்பை பாருங்கள், எங்கே வச்சாலும் ஃபீல்டர் நிற்கிறாங்க. அந்த மாதிரி ஃபீல்டிங் பண்ணியிருக்கேன், அதனால் கேட்ச் வர மாதிரி நான் இது பண்ணணும். ஓகே திரும்ப அந்த பால் போட்டிருக்கேன். இவங்க தட்டி விட்ருக்காங்க, ஒரு ரன் தான். அந்த பின்னாடி இருக்கிற ஃபீல்டரை இந்த சைடு கொண்டு வந்தால் இது கேட்ச் ஆகிருக்கும். ஆமாம், இப்போ 19 பால் ஃபஸ்ட்டு விக்கெட். ஓ இவங்க ஃபாஸ்ட் பவுலரா? நான் ஸ்பின்னர்னு நினச்சேன். ஓகே ஃபாஸ்ட் பவுலர் இருந்திருக்காங்க போல். ஓகே இது ஒயிடில் போடுவோம். இதை சுழட்டி விட்டு வச்சுருக்காங்க, ஆனாலும் ஒரு ரன் தான் கிடைக்கும். நல்ல ஓவருன்னு வேண்டாம், சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 பாலில் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. 178 இப்போவே வந்துட்டாங்க. ஓகே இது கேட்ச் தர மாதிரி ஒரு பால் போடுறேன். பின்னாடி நான் பார்க்கவே இல்லையே. நான் இந்த ஸ்ட்ரெயிட்டாக அடிப்பாங்கன்னு நினச்சேன், பின்னாடி நான் பார்க்கவே இல்லை. ஸோ இது போச்சா. 182 for 6 wickets.
ஓகே, லாஸ்ட் 2 பால்ஸ் இது ஒழுங்காக போடணும். இப்போவே 182 வந்துட்டாங்க. 2 6 வச்சா 200 டார்கெட் வைப்பாங்க. ஸோ இதையும் ஒரு பவுண்ட்ரி அடிக்கிறாங்க. பின்னாடி ஃபீல்டர் வைக்கணும். வேண்டாம். அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல்டர் வைக்கணும். அந்த ஃபீல்டர் சைடில் அடிப்பாங்க, ஏன்னா அங்கே கேப் இருக்கும். ஓகே, இதை ஒரு யார்க்கரை வைப்போம். லாஸ்ட் பால் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸ். இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இதை தட்டி விட்ருக்காங்க, ஒரு ரன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டார்கெட்டுக்கு எவ்வளோனா 188. அதுதான் டார்கெட். 187க்கு கொல்கட்டா முடிச்சிருக்காங்க. ஓகே, 20 ஓவர்ஸில் 187 ரன்ஸ் வச்சு சூரஜ் கங்குலி அவங்க இருக்காங்களே 100 வச்சும் நாட் அவுட்டு. நான் அந்த 100 செலிப்ரேஷன் காட்டியிருந்தேன். குடிச்சுலாம் அப்படி போனாங்க. அது உங்களுக்கு அடுத்த மேட்ச்சில் காட்டுறேன். ஓகே, இப்போ சிஎஸ்கேக்கு 188 டார்கெட். எப்பவும் போகிற முரளி விஜய் ஹைடனாக இருக்குவோம். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். போல்டு வேணால் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பாண்ட்? நான் உங்களுக்கு கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பால் ஆஃப் த மேட்ச். இது ஒரு லாஃப் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இது தள்ளி வச்சுருக்கோம். இது 2 ரன்னு கிடைக்கும். இருக்குது இல்லை, 3 ரன்னே ஓடிட்டாங்க. 1 ரன் தான் சேவ் பண்ணியிருக்காங்க கொல்கட்டா. அந்த 1 ரன்னையும் கூட்டா என்னவா, 1 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 ரன் 2 ரன். ஓகே, 2 ரன் ஒன்றுங்க என்ன பார்க்கல. ஓகே, இது ஒரு ஷாட். நான் அந்த பால் கிட்ட போய் ஆடிருக்கணும் போல். நான் பின்னாடி ஆச்சல, அதனால் அந்த சைடு ஆடிட்டாங்க. ஓகே, இதுவும் ஒரு ஷாட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்க முதல் பாலு என்ன அட்டாக் பண்ணாங்க. இது ஒரு பவுண்ட்ரி போகும். ஒரு ஷாட்டை வச்சுருக்கோம். ஓகே, இப்போது 3 பாலுக்கு 6 ரன் சிஎஸ்கே. இப்போ 4வது பால். இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சா கேட்ச் போயிடும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பின்னாடி அடிப்பேனே. இப்போ இது 4. அப்புறம் சிஎஸ்கேக்கு 10 ரன்ஸ் 10 வந்துருக்கு. ஓகே, இது 5th பால். இது நம்ம அந்த சைடில் தூக்கி அடிப்போம். இந்த சைடு தெரியுமா? இந்த சைடு. நீங்கள் அந்த ஆஃப் சைடு தானே நினச்சிங்க, நான் லெக் சைடில் வச்சேன். ஓகே, இப்போது ஹைடன் வந்துருக்காங்க. 1 ரன் ஓடி ஹெய்டன் 0 ரன்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் பால் ஆஃப் ஃபஸ்ட் ஓவர். இது நம்ம லாஃப்ட்டுக்கு பின்னாடி அடிக்கலாம். பின்னாடி தூக்கி விட்டுருக்கோம். அண்ட் இது ஒரு கேட்சா. ஹெய்டன் 0 ரன்ஸுக்கு காலி. என்ன ஒரு இது, 0 ரன்ஸுக்கு காலி ஹெய்டன். அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு விக்கெட் விட்டு நான் முதல் வாட்டி போட்டிருக்கேன் சிஎஸ்கேவை. இந்த வருஷம் மாதிரியே ஆடுறாங்க சிஎஸ்கே. ஓகே, சுரேஷ் ரெய்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். நான் செகண்ட் ஓவரே காட்டிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் 6th ஓவர் தாண்டி போகிறேன். ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் பால் தானே விக்கெட் விட்டுறேன், அதனால் இதையும் காட்டிட்டு போகிறேன். இதை பின்னாடி தூக்கி வச்சுருக்கோம். இது ஒரு பவுண்ட்ரியாக போயிருக்கு. அது மாதிரி அம்பையர் பவுண்ட்ரி சிக்னல் காட்டுறாங்க. ஓகே, இது செகண்ட் ஓவர் செகண்ட் பால். இல்லை, ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சு செகண்ட் பால். யார்க்கு ட்ரை பண்ணுறாங்க, கேட்ச் கிடைக்கும்னு. ஓகே, நான் திரும்ப அடிப்பேனே. ஒரு 6 போயிருக்கு. விக்கெட் விட்டாலும் ஓவருக்கு தக்க சிஎஸ்கே கொண்டு போயிட்டு இருக்காங்க ரன்ஸை. ஓவர் டக்க கொண்டு போனால் 18 ஓவருக்கு முடியும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச்சு. ஓகே, இப்போவே 21 ரன்ஸு. அதுவும் இது 2வது ஓவர் தான். இப்போ என்ன நடக்க போகுது? முரளி விஜய் ஆன் ஸ்ட்ரைக். அண்ட் இது ஒரு ஸ்ட்ரோக் வச்சுருக்காங்க. 1 ரன் ஓடுவாங்க சிஎஸ்கே. ஓகே, சுரேஷ் ரெய்னா ஆன் ஸ்ட்ரைக். இப்போ தான் வந்திருக்காங்க. நம்ம எப்போயும் இறக்கி விட்டோம். 4 பால் கழித்து வந்திருக்காங்க சுரேஷ் ரெய்னா.
அண்ட் சுரேஷ் ரெய்னா ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரோக் வச்சாங்க. இது ஒரு கேட்ச். ஃபஸ்ட்டு பாலே லாஃப்ட்டுக்கு ட்ரை பண்ணணும் சுரேஷ் ரெய்னாவை வச்சு. ஆனால் ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்களும் டக் அவுட்டு ஃபஸ்ட்டு பால்லே. ஹெய்டனா செகண்ட் பாலில் டக் அவுட்டு. சுரேஷ் ரெய்னா சாரி சுரேஷ் ரெய்னா, நான் உங்களை வச்சு ட்ரை பண்ணியிருக்கக்கூடாது. எம்எஸ் தோனியை வச்சு ட்ரை பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பாலே ஒரு டக் அவுட்டு. இப்போ 22 ரன்ஸுக்கு 2 விக்கெட். ஓகே, இப்போ பத்ரிநாத்துக்கு வேண்டாம், கணபதியாக இருக்குவோம். ஏன்னா பவுலிங்கில் நல்லா பண்ணாங்க. லாஸ்ட்டு ஒரு 2 விக்கெட்டை விட்டாங்க. பேட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போது பின்னாட் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. லக்கி பவுண்ட்ரின்னு தான் சொல்லணும். இதை இங்கே பாருங்கள், இந்த பவுண்ட்ரியை இப்படி வர்றாங்க. இந்த கை இப்படி பிடிக்கும்போது அந்த ஓட்டைக்குள்ளே போயிருக்குப்பா. இன்னும் கொஞ்சம் கீழே கேட்ச் பிடிச்சிருந்தா அவுட்டு இவங்களும். யார்? கணபதி. ஓகே, இதையும் ஸ்ட்ரோக் வச்சுருக்காங்க. ஒரு புஷ்ஷு. இதுக்கு ரன்னுக்கு ஓடல. ஓகே, செகண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. இனி நான் 6th ஓவர் தானே காட்டுறேன். ஒரே பால் தான் ஸ்டம்ப்லேயே போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ 6th ஓவர் தாண்டியாச்சு. 6th ஓவர் தாண்டினாலே 86 ரன்ஸுக்கு 3 விக்கெட் விட்டுருக்காங்க. முரளி விஜய் 45 ரன்ஸு. ஹெய்டன் டக் அவுட்டு. சுரேஷ் ரெய்னா டக் அவுட். கணபதி 24. முரளி விஜய் 45க்கு அவுட்டு. அதுக்கப்புறம் பத்ரிநாத் நம்ம இருக்கணும், அவங்க 17 ரன்ஸ் அடிச்சாங்க. ஓகே, இப்போ 84 பால்ஸுக்கு 100 ரன்ஸ் அடிக்கணும். சிஎஸ்கே அடிக்க முடியுமா பார்ப்போம். இது பின்னாடி தூக்கி அடிக்கலாம் வேண்டாம், ஏன்னா பின்னாடி ஒரு ஃபீல்டர் வச்சுருக்காங்க. திரும்பியும் அவுட் ஆக வேண்டாம், அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சாச்சு. ஸோ இது ஒரு பவுண்ட்ரி கிடைக்கும். சிஎஸ்கேக்கு 90 ரன்ஸ் வச்சுருக்காங்க. 83 பால்ஸில் 98 ரன்ஸ் வேணும் சிஎஸ்கேக்கு. ஈஸி தான், அடிக்கலாமான்னு பார்க்கலாம். இப்போ பத்ரிநாத் ஆன் ஸ்ட்ரைக். இது தூக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ரன் கிடைக்கும், இல்லை 2 ரன்னே கிடைக்கும், இல்லை 2 ஓடல. ஓகே, இது 3rd பால். சூரஜ் கங்குலி. அவங்க ஆல்ரவுண்டரா? அவங்களும் பவுலிங் போடுறாங்க. ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு முதல் ஃபஸ்ட்டு ஒரு 6 போச்சு பார்த்தீங்களா? அப்படி போகும்னு நினச்சேன். கணபதி நல்ல இன்னிங்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. 14 பால்ஸுக்கு 24 நல்ல இன்னிங்ஸ். ஓகே, இப்போ அனிருட்டா அவங்கள யாருக்குவோம் என்ன நடக்க போகுது. அனிருட்டா வந்திருக்காங்க. 6th ஓவர் 4th பால். ஃபஸ்ட்டு பாலே தூக்கி அடிக்க பார்க்குறாங்க. அனிருட்டா தூக்கி அடிச்சிருக்காங்க. அண்ட் இது ஒரு 6 போகுது. ஃபஸ்ட்டு பால் அனிருட்டாக்கு ஃபஸ்ட்டு பாலே தூக்கி வச்சாங்க. ஒரு 6 பா, என்ன ஒரு 6. ஸ்ட்ரெயிட்டாக கால்லையே போட்டாங்க, அந்த சைடை வச்சாங்க பாருங்கள் பா. ஓகே, இது ஸ்லோவர் பால்னு நினைக்கிறேன். இப்போது என்ன பண்ண போகிறாங்க அனிருட்டா? மிஸ். ஸ்லோவர் பால்னு நினச்சேன், ஏன்னா அது அப்படி ஸ்லோவாக போடுறாங்க அந்த பவுலர், அதனால தான். ஓகே, இதில் ஆஃப் ஷாட்டுக்கு அடிக்க ட்ரை பண்ணாங்க அனிருட்டா. இப்போ தூக்கி வச்சுருக்காங்க. போன பால் மிஸ் ஆனால் இந்த பால் மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இந்த பாலை. அவங்களாம் ஒன்றும் அடிக்கலை, நான் தான் அடித்தேன். ஓகே, இப்போ லாஸ்ட் ஓவருக்கு போய் பார்க்கலாம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த லாஸ்ட் ஓவர் ஒரு பால் கூட ஸ்டம்ப்லேயே போடல அவங்க. ஓகே, லாஸ்ட் ஓவருக்கு போய் பார்க்கலாம். லாஸ்ட் ஓவர் போய் பார்க்கலான்னு நினச்சேன், ஆனால் லாஸ்ட் ஓவர் வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சிஎஸ்கே முடிக்க போகிறாங்க மேட்சை. எம்எஸ் தோனி என்ன ஒரு இது 40, அதாவது 9 பால்ஸுக்கு 47 ரன்ஸ் எம்எஸ் தோனி. அனிருட்டா அவுட் ஆகிட்டாங்க. இல்லை அனிருட்டா அவுட் ஆகுற, ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அவுட் ஆகிட்டாங்க. அவங்களும் நல்லா ஆடினாங்க. இப்போ 11 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க இந்த மேட்சை சிஎஸ்கே. காரணம்
முரளி விஜயும் எம்எஸ் தோனியா, ஏன்னா அவங்க 40+ வச்சுருக்காங்க. எம்எஸ் தோனி ஹாஃப் செஞ்சுரி போடுவாங்க. இப்போது எவ்வளோ ரன்ஸ் டு வின், எவ்வளோ 6 ரன்ஸ் டு வின். ஒரு ஷார்ட்டோட முடிப்பாங்க. அனிருடா பார்க்குறாங்க. இப்போது பின்னாடி வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் கூட்டுருக்காங்க எம்எஸ் தோனிக்கு. எம்எஸ் தோனிக்கே சிங்கிள் கொடுக்குறாங்க. சரி விடுங்க, எம்எஸ் தோனியோட ஃபினிஷர் முடிப்பாங்க, பார்ப்போம். இது ரொம்ப நல்ல பால், எம்எஸ் தோனிக்கு பிடிச்ச பால். இதை தூக்கி வச்சுருக்காங்க. இது ஒரு பவுண்ட்ரி போகும். ஓகே, இப்போ வந்தாச்சு. 1 ரன் டு வின். எம்எஸ் தோனி ஒரு செஞ்சுரி போட்டிருக்காங்க. 10 பாலில் செஞ்சுரி, 2 4, 7 6. அப்பா, எல்லாம் ஹெலிகாப்டர் ஷாட் தான். இப்போ 52 பால்ஸுக்கு 1 ரன்னு. ஓகே, இப்போது ஒரு ஷார்ட்டோடு முடிப்பாங்க. டல்வி வேண்டாம், ஷார்ட்டோடு முடிக்கல. எம்எஸ் தோனி ஒரு ரன் வச்சு இந்த மேட்சை ஈஸியாக முடிச்சிட்டாங்க. ஈஸி மேட்ச்சு சென்னைக்கு. 12 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. 4 விக்கெட்ஸ், 4 விக்கெட்டில் ஜெயிச்சிருக்காங்க எம்எஸ் தோனி. நல்லா ஆடினாங்க முரளி விஜய். ஆனால் ஹாஃப் செஞ்சுரி போட முடியல. ஆனால் அவங்களுக்கு பதிலாக எம்எஸ் தோனி ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காங்க. கணபதி 24. ஆனால் அனிருடா தான் கடைசி வரைக்கும் நின்று ஆடினாங்க. 22 ரன்ஸுங்க. அப்பா, நல்லா தான் ஆடினாங்க. ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரா கூட போடுற கொல்கட்டா. அங்கே கீழே எக்ஸ்ட்ராவுக்கு பாருங்கள், 0ன்னா கட்டுது. ஒரு ஒய்டு, ஒரு நோ பால் கூட போடுற. ஆனால் நம்ம அது சொல்ல வேண்டாம், ஏன்னா 5 ரன்னு கூட்டிருக்கோம் அதுலேயே. ஓகே, எப்படியோ முடிச்சாச்சு. சென்னை 3 மேட்ச் ஹேட்ரிக் ஆஃப் மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க சென்னை. ஆனால் கொல்கட்டா நல்லா தான் பண்ணாங்க. ஆனால் நம்மளை மாதிரி அடிக்க முடியல. 20 ஓவர்ஸ்க்கு 187 தான் அடித்தாங்க. ஆனால் சென்னை 12 ஓவர்ஸ்குள்ளேயே அதை முடிச்சிட்டாங்க. எம்எஸ் தோனி 11 ரன்ஸுக்கு 52 ரன்ஸ். இப்போ யாருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் போக போகிறான்னு நினச்சிங்க? கணபதிக்கு தான் போகும். ஏன்னா அவங்க எவ்வளோ விக்கெட் விட்டாங்கன்னு பார்த்துக்கிங்களா? சரி, இப்போ பாருங்கள் எவ்வளோ விக்கெட்னு. கணபதி இல்லை. ஓகே, கணபதி இல்லை போல். ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்சுட்டு இந்த ரிவார்ட் கிடச்சிருக்கு. எம்எஸ் தோனி 52, முரளி விஜய் 45 ரன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். 3 மேட்சும் நம்ம ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கோம். மும்பை செகண்ட் பிளேஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மேட்ச் வந்து சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும். கொல்கட்டா வச்சு நம்ம ஜெயிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஹைதராபாத் ஜெயிச்சிருக்கு ஆர்சிபி கூட. அதனால் டெல்லி லாஸ்ட்டு பிளேஸ் நம்ம விளாண்டது. எப்படின்னா ராஜஸ்தான் ஜெயிச்சு, ராஜஸ்தான் 3rd பிளேஸுக்கு வந்திருக்கு. மும்பை இன்னொரு மேட்ச் ஜெயிச்சதுனால செகண்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இப்போது ஆர்சிபி இன்னொன்று ஜெயிச்சதுனால 6th பிளேஸுக்கு வந்திருக்காங்க. ஓகே, இன்னொரு மேட்ச்சு. இந்த மேட்ச் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சென்னைக்கும் ராஜஸ்தானுக்கும் நல்ல மேட்சாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஹைதராபாத்துக்கும் பஞ்சாபுக்கும். இது 2010, இப்போ ரியல் 2010 ஐபிஎல்லில் சிஎஸ்கே சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ பாருங்கள், பெஸ்ட்டு பவுலர் ஃபிகர் வந்து பாலிங்கர், டாப் விக்கெட் டேக்கர் 8 விக்கெட்ஸ் எடுத்துருக்காங்க பாலிங்கர். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் காய்ஸ், பாய்.